வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம செத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை சேலஞ்ச் மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார். ஒருவேளை இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக செத்ரோல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாரா? மற்றும் கிட்டத்தட்ட 5 ரெஸ்லர்ஸ்க்கு மேலே WWE விட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸை இதுக்கப்புறமா ராலை காட்ட போகிறது கிடையாது. இதை தவிர்த்து நிறைய ரெஸ்லிங் செய்திகள் இன்றைக்கி வீடியோ இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் செய்தி, இந்த வாரம் நடந்த ரால எக்கச்சக்க ரெஸ்லர்ஸை WWE மிஸ் பண்ணியிருப்பாங்க. பிரான்சன் ரீடு, இப்போ டேமிபிஸ் சமீபத்தில் பேட் பெட்டில் வின் பண்ணார்ல, டேமிபிஸ்ஸு, ஃபின் பேலரு, ஜேடி மெக்டனோ பேக் ஸ்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா WWE ஒரு ப்ரொமோவை மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் ஸ்டேஜ் அட்டன் பண்ணாமல் போன லிவ் மார்கனு, டாமினிக் மிஸ்டீரியோ, ரெக்கல் ராட்ரிகஸு, இதை தவிர்த்து பிரான்சன் ரீடு, கார்லிட்டோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரா வந்து 2 hour ஷோ, 3 hour ஷோவில் இவங்களெல்லாம் காட்டினாங்க, ப்ரொமோ ஸ்கில் கொடுத்தாங்க, மை ஸ்கில்லை பெருசாக்குனாங்க. இன்றைக்கி நீங்கள் ராவை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செக்ஸி ரேட் வந்து சின்ன ப்ரொமோ போட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்தார். அவர் போன உடனே செத்ரோல்ஸ் வந்தார். அவர் இருக்கும்போதே ஜே ஊசோ வந்துட்டார். அடுத்தடுத்த ப்ரொமோவங்க அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 hours தான். கிட்டத்தட்ட நிறைய ரெஸ்லர்ஸ் நாளாக இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் 3 hours பண்ண ஷோவை 2 hours முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் மெயின் ஈவெண்ட் குந்தர் vs சாமிசின் மேட்சை WWE பார்த்தீங்கன்னா 1/2 hour நடத்திட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 1.5 மணி நேரம். என்ன தான் பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. வரும் காலங்களில் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரா வந்து 2 hours நடக்க போகிறதுனால. அதே மாதிரி இந்த வாரம் நடந்த ரால 3 ரெஸ்லர்ஸ் வந்து நம்ம WWE விட்டு இப்போதைக்கு போயிருக்கிறாங்க இன்ஜுரி காரணமாக. ஃபஸ்ட்டு சிஎம் பங்கு, எனக்கு கொஞ்சம் மூச்சு திறனில் ஏற்பட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, சில நாட்கள் நான் WWEக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் போயிட்டார். ஏன்னா அவருடைய நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா செத்ரோல்ஸ் தான். செத்ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரான்சன் ரீடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. அவரும் வரல, நெக்ஸ்ட் வீக் வரலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை ரெஸ்ட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை நம்ம பார்க்க மாட்டோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டு. ட்ரூ மாக்கிண்டருக்கு தலையில் அடிபட்டுருக்குது, 16 போட்டிருக்கிறாங்க. அவரும் WWEக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைச்சி கட்டிட்டார். அவருக்கும் ஒரு சில வாரங்கள் மாதங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. மூணாவது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரான் ஸ்ட்ரோமன். போன வாரம் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜுரின் மூலியமாக ஒளிஞ்சி கடந்த அவருக்கு இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. கடவுளே, என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கும் கூடிய சீக்கிரம் இன்ஜுரியை கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டலாம். இன்றைக்கி ரொம்ப நாக்கு திக்குது இல்லை, சளி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பேசும்போது ரொம்ப திக்குது. ஸோ அதே மாதிரி ட்ரூ மாக்கிண்டருக்கு 16 தையல் போட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலாம் காட்டியிருந்தேன், ஃபோட்டோ காட்டியிருந்தேன். அது எந்த இடத்துல எப்படி அடிப்பட்டது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. சிஎம் பாங் இந்த வெப்பன் எடுத்து அடிக்கும்போது தான் ட்ரூ மாக்கிண்டருக்கு மண்டை கிழிஞ்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்குதான். ஆக்சுவலி WWE இந்த மேட்ச்சில் ஃபேக் பிளட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே சிஎம் பாங்குக்கு பார்த்தீங்கன்னா மண்டை கிழிஞ்சதுனால ரியல் பிளட் வந்திருக்கு. கூடவே ஃபேக் பிளட்டையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்களாம். ரியலாகவே அவ்வளோ பிளட்டு வரல, பிளட்டு வந்துருக்குது, கூட ஃபேக் பிளட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உடம்பு ஃபுல்லாக பிளட்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டது காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் காயம் ஏற்பட்டது நெசம், உண்மை. அடுத்த செய்தி நம்ம செத்ரோல்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிஎம் பாங் ப்ரொமோ பேசி முடித்த உடனே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செத்ரோல்ஸ் வந்திருப்பார். இப்போ இன்ஜுரியில் போறியா பேபே, போயிட்டு வா, நீ வரும்போது உன்னுடைய ஆப்பனண்ட்டாக நான் ரெடியாக இருக்கிறேன் பேபே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்காரு. சிஎம் பாங்கே தெரியுது வரும்போது இவன் ஒரு பயங்கரமான வில்லனாக நமக்கு இருப்பான் அப்படின்னு. எஸ், நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் டர்னாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செத்ரோல்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஹீல் டர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரை தவிர வேறு யாரும் ஹீல் டர்னை பயங்கரமாக பண்ணுவாங்களான்னு தெரில. சிஎம் பங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணார். இப்போ சரி, ஓகே, அதை விட்டுதல்லுங்க. இப்போது ஜே ஊசோவும் செத்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லுக்கில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு போயிருப்பார்.
அது ஒரு பெரிய ஹிண்டிங்கு. ஏன்னா ஜே ஊசோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பர்ஃபெக்டான பேபி ஃபேஸஸில் இருக்கார். இவர் பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம். பட் நான் இவன் கிடக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருப்பார். மேபி ஜே ஊசோவுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டைட்டில் மேட்ச் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சீரியஸான ஸ்டோரி லைன் போய்ட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் இவர் இந்த மாதிரி ஸ்டோரி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏன் இப்படி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஜே ஊசோ கூட ஒரு வேளை மோதுனா இவர் ஒரு ஹீல்டனாக மாறலாம். அப்போது ஹீல்டன் கேரக்டரை வச்சு சிஎம் பங்க் அகேன்ஸ்டாக மோதலாம். அது மேபி சான்ஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஆல்ரெடி சம்மர் ஸ்லாமில் சிஎம் பங்க் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு செத் ரோலன்ஸ். கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஜே ஊசோக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாங்க இருக்கும். அது ஷேமஸுக்கும் பூச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம பீட்டனுக்கும் ஒரு மேட்ச்சை வந்து இன்றைக்கி நாளை நடத்திருப்பாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே செமையாக இருந்தது. ஷேமஸ் பழைய ஷேமஸாக உடம்பெல்லாம் குறைச்சி சண்டை செமையாக பண்ணார். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் தனக்கு எப்படிப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மூலியமாக ரசிகர்கள் காட்டியிருக்காரு. இன்ஜுரி இல்லை, ஆனால் காயம் இருக்குது, பிளட் இருக்குது, தடை இருக்குது. நீங்களே பாருங்கள். ஐயோ யாரா அது சீமக்கலங்களை ரத்தத்தை கலந்து விட்ட மாதிரி அவர் உடம்பை பாருங்களாம் எப்படி இருக்குதுன்னு. ஷை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இப்படிப்பட்ட வீரத்தெலும்புகள்லாம் நம்ம ஷேமஸ் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறாரு, நிறையா வாங்கியிருக்காரு. அதில் இது ஒன்று. ஆனால் இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜே ஊசோ வந்து எக்ஸேவியர் கூட மேட்ச்சில் ஆடும்போது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீல் கேரக்டரை ஒரு டீச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஜே ஊசோ கிட்ட நலம் வசரிட்டு இருந்த ப்ரான் பிரேக்கர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அட்டாக் பண்ணியிருப்பார். இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ப்ரான் பிரேக்கர் போன வாரம் குந்தரை சேலஞ்ச் பண்ண மாதிரி பண்ணார், ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ணார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஹீல் கேரக்டராக வந்து இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ நியூடேல இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதை பற்றி பேக் ஸ்டேஜில் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் போயிருக்காரு. ஆமாம், ஸ்கிரிப்டு படி வேறு எதாவது சொன்னால் தானே சொல்லுவார், வேறு இல்லாட்ட என்னத்தை சொல்லுவார். அவரும் அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வச்ச ஒரு பிளான் மாதிரி இருக்குது. ஏன்னா போன வர வரைக்கும் குந்தருக்கு கூட ஸ்டோரி லைன் போட மாதிரி காட்டின டபிள்யூபி அகெயின் ஜே ஊசோ கூட போட்டுருக்கானுங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நைட்டுக்குள்ளே பிடிங்கிடுவேன். காலையில் அந்த காரணம் கிடச்சுன்னா உங்களுக்காக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரான் பிரேக்கர் அகெயின் இப்போ ஜே ஊசோக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரி லைன் போகிறது ஒரு வகையில் பிளட் லைன் ரிவ்யூ ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ப்ரான் பிரேக்கர் வந்து அகெயின் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கன்வர்ஸில் கவனம் பண்ணிக்கோங்க. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் தூக்கியே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு நம்ம தூக்கி காட்டு தலைவர். அதை பக்கத்தையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் நடந்த மேட்ச்சில் குந்தர் வந்து அவருடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. இதன் மூலிமா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியன் விசஸ் சாம்பியனில் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இருவரில் யார் வந்து அந்த பியூர் டைமண்ட் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த சாம்பியன்ஷிப்பை வெல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரு பேரை சொல்லணும்னா யாருமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க பிராண்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஒன்னாக இருக்காரு. இவர் டேமியன் பீஸை போட்டு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வின் பண்ணார்னா இவர் ரோமனே பீத்தி பண்ணிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே சலிச்சவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து எங்களுக்குள்ள சண்டையை சமரசம் பண்ணி விட்டாரு. கெவின் ஓவன்ஸுக்கும் எனக்கு இதுக்கப்புறமா சண்டை வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு தெரில. மேபி குந்தர் கோல் மேட்ச் நடக்கும்போது ஏதாவது ஒம்பு தும்புதாக பண்ணுவாரா? மேபி நடக்கலாம். இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகிறது இல்லை. அதை மட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஆசம் ட்ரூத்துக்குள்ளே பேக் ஸ்டேஜில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரூத் வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் ஆடலாம் இல்லைப்பா, நான் அப்புறம் ஆசம் ட்ரூத் டிஷர்ட்லாம் போட்டுருக்கேன், நான் ஆசம் ட்ரூத் ஆள் தான் சொல்லும்போது கேரிங் கிராஸோடைய மாய வலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ் இருக்கிறதுனால அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ட்ரூத் கூட ஒரு மேட்ச் விளாடுன்னு சொல்லியிருப்பார். இதில் நீங்கள் கவனிச்சேலாம் தெரியல, QRDB கூடல அங்கிள் ஹவுடி பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். எஸ், ஒரு டீமை நாசமாக்கிறதுக்கு அந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் முயற்சி பண்ணாருன்னா அவரை பழி வாங்க தான் அங்கிள் ஹவுடி வருவார். இப்போது ஆசம் ட்ரூத் அப்படிங்கிற நல்ல டீமை பிரித்து வைக்கிறதுக்கு காரணம் யார்? மிஸ் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை பழி வாங்கிறதுக்காக இப்போதைக்கு அங்கிள் ஹவுடி ரெடியாக இருக்கார். ஆமாம், அவர் யாரை பழி வாங்குவார்? கீ போட்டு விட்ட கெரிங் ராசையா இல்லாட்டா கீயாட்டி இருந்த மிஸ்ஸையா?
ஆனால் பரவாயில்லப்பா டபிள்யூபி வந்து அங்கிலவுடைய குப்பை தொட்டி மாதிரி கண்ட ஸ்டோரியில் டெவலப் பண்ணாமல் எது அவருக்கு தேவையோ எது அவருக்கு முக்கியமோ அந்த ஸ்டோரியில் மட்டும் அவர் இன்வால்மெண்ட் பண்ணி அதுக்காக மட்டும் அவரை தேர்ந்தெடுத்து சண்டை பட வைக்கிறது, ஃபியூடெலாம் வைக்கிறது உண்மையிலேயே அவர் நரைச்ச முடி மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குப்பா. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இவ்வளோ விஷயத்தையும் அப்கமிங் வாரங்களில் 2 ஹவர்ஸில் பண்ண முடியுமா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி.